வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ராஜ்யசபா சீட்டினுடைய தேதி முடியுது. 19/6 கட்டாயமாக தேர்தல் நடத்தியாக வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு முடியுது. அதில் அதிமுக 2, திமுக 4. திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதில் குறிப்பாக மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவரை தேர்தல் நிற்க வைக்கிறதுக்கு வேட்பாளராக அறிவிப்பதற்கு எல்லா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட வகையில் மக்கள் நீதி மையத்தோட தொடர்பு கொண்டு திமுக என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தஸ்தாவேஜுகள் தேவைப்படும் இல்லையா, எல்லாமே கேட்பாங்க. உடனே கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கமல்ஹாசன் உடனே ஸ்டாலினை சந்தித்து மற்றபடி முக்கிய நிர்வாகிகளோடு அனைவரையும் சந்தித்து இன்னைக்கு மலர் கொத்து கொடுத்து என்னுடைய குரல் தமிழ்நாட்டுக்காக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் சொல்லி போட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அங்கே டக் லைஃப் சம்பந்தப்பட்ட படம் சம்பந்தப்பட்ட வகையில் அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கன்னடர்கள் கன்னடம் பேசக்கூடிய கர்நாடக மாநிலத்தவர்கள் டக் லைஃப் படத்தை தடை செய்ய வேண்டும், வெளியிடக்கூடாது, குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் சொல்லி போட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனை. அவர் பேசியது உண்மை. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது, இது எல்லோருக்கும் தெரியும். கால்டுவெல் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். திராவிட ஒப்பிலக்கண அப்படிங்கிற கான்செப்டில் அனைத்து இலக்கணங்களையும் இலக்கியங்களும் கரெக்டாக பண்ணி கிளீனாக கால்டுவெல் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். இலக்கணம் சம்பந்தப்பட்ட வகையில் திராவிட மொழிகளுக்கென்று குறிப்பான அந்த ஒப்பிலக்கணங்களை ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லிட்டார். தமிழிலிருந்து தோன்றியதான் அனைத்து மொழிகளும். ஆமாம், தெலுங்கு, அது மற்றபடி கன்னடமாகட்டும், மலையாளமாகட்டும், துளுவாகட்டும் தெளிவாக பண்ணிட்டார். அதை ஒப்புக்கொள்ளாமல் இன்றைக்கு அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சொல்லிட்டார் கமல்ஹாசன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆமாம், அதையும் அண்ணா அறிவாலயத்தில் நிருபர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் உற்சாகம், ஒரு பக்கம் மனம் தொங்கிய நிலை. தக்லை படம் குறிப்பாக கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய முடியாத ஒரு சூழல். அதே நேரத்தில் எம்பி சீட்டு கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது திமுகவுடைய ஒரு நிலைப்பாடு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு தான். அந்த 2 சீட்டுக்கு யாரை போடுவது மிகப்பெரிய ஒரு குழப்பம். இந்த 2 நாளாக மிகப்பெரிய ஒரு மாவட்ட நிர்வாகிகள், மற்றபடி அதிமுக பழைய நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் நாள் கூட்டத்துக்கு ஏகப்பட்ட பேர், அனைத்து பேரும் கலந்துக்கல. மதுரை, தேனி, புதுக்கோட்டை, விருதுநகர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, மற்றபடி சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், கள்ளக்குறிச்சி சொல்லிட்டு ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. கலந்த வகையில் முடிவு எடுக்க முடியல. ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க, மற்றபடி முடிவு எடுக்க முடியல எடப்பாடியால். அடுத்து 2வது நாளாக அதே மாதிரி கூட்டம் போடுறாங்க. அதில் 41 மாவட்ட நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக தஞ்சாவூர், பெரம்பலூர், கோவை, நீலகிரி, திருச்சி, மற்றபடி திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை சொல்லி போட்டு 41 மாவட்ட நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. கலந்து முடிவெடுக்க முடியல. அதான் மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தும் திமுக அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு, மற்றபடி அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு நிலைப்பாடு டக்குன்னு எந்த குழப்பமும் கிடையாது. தலைமை அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இங்க அப்படி இல்லை. தலைமை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறார். மற்றபடி 2 வேட்பாளர்களை இன்னும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை அப்படின்னா அதிமுக நிலைமை என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். எடப்பாடி வந்தார், அப்புறம் தன்னுடைய வெளிப்பாடா பேசிட்டார். அதாவது கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய
விருப்பங்கள் நிறைவேற்றப்படவும், மற்றபடி கட்சி மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தப்பட்டு, மற்றபடி எவ்வளோ சீக்கிரம் அறிவிக்கப்படுமோ அவ்வளோ சீக்கிரம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா விஜயை யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவு வேற போட்டுட்டு போயிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதையெல்லாம் விட எல்கே சுதீஷ் அங்கே வீட்டுக்கே போயிட்டார். கிரீன்வே சாலைக்கு எடப்பாடி வீட்டுக்கே போய் எங்களுக்கு கட்டாயமாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவைக்கு கட்டாயமாக வேணும் சொல்லி போட்டு கேட்டுட்டு எடப்பாடியை சந்திச்சுட்டு போயிட்டார். இந்த 2 நாளாக நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தேர்தல் அந்த சமயம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டுக்கு உண்ட 2 வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படாத ஒரு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழக வெற்றி கழகத்துறை அந்த விஜய் நிர்வாகி அவருடைய தலைவர் விஜயை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு. மற்றபடி எடப்பாடியோடு எல்கே சுதீஷ் சந்திச்சு சென்ற தேமுதிக அந்த சந்திப்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. எதற்காக திடீரென்று தாவேகா விஜயை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவோடு தாவேகா கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறார்களா? முன்னால் சொல்லப்பட்ட எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கட்டாயமாக வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் முன்னை விஜய். அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு கூட்டணி ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு. சொல்ல முடியாது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சி இருந்தாலும் 4ஆக 5ஆக துண்டுகளாக உடைந்து சிதறி கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் சசிகலா ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன், டிடிவி சேர்க்க மாட்டேன் இப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. அதனால பாஜக உள்ள வந்துட்டாங்க. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க கட்சியாக இருந்தாலுமே கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனாரிட்டி, மற்றபடி நோட்டோ கட்சின்னு தான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக பாஜகவோடு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, மற்றபடி அதை வைத்துக்கொண்டு அதிமுக காயை நவுத்த முடியுமா அப்படின்னு கட்டாயமாக கிடையாது. அதனால தாவேகாவை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எப்படியாவது தாவேகாவை இழுத்து போட்டு கட்டாயமாக நாம் கூட்டணியில் திளைக்க வேண்டும். தன் தலைமையில் ஏற்பாடு செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக குறிப்பிட்ட சீட்டு வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதுக்கிடையில் ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டார், அதிமுகவோட கூட்டணி இல்லை, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ட்டார். அதிமுகவோட கூட்டணி ஏன் இல்லை அப்படின்னா அது தொடர் தோல்விகளை சந்தித்த கட்சி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதவாத கட்சி. அதனால நாங்கள் 2 கட்சியிலுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை அன்னைக்கே சொல்லிட்டார். தன்னுடைய கருத்தாக சொல்லிட்டார். கேட்டால் நாங்கள் பேசக்கூடிய கருத்து அனைத்துமே எங்கள் தலைவர் விஜய் சொல்லித்தான் நாங்கள் பேசுகிறோம், இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துலன்னு போட்டு ஆதவ அர்ஜுனா ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் விஜய் எதற்காக விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எடப்பாடியின் உத்தரவு இன்னைக்கு மிக வைரலான விஷயமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அத்தோடு இன்னொரு விஷயம் என்னன்னா, தேமுதிக எல்கே சுதீஷ் எடப்பாடியை சந்திச்சு போயிருக்காரு. எங்களுக்கு கட்டாயமா கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. இதற்கிடையில் அந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசக்கூடியவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தேமுதிகவை வச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதிமுக பழைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அந்த 2 நாள் கூட்டத்தில் பேசியிருக்காங்க எடப்பாடி முன்னால். அதாவது தேமுதிக சம்பந்தப்பட்டவை நமக்கு ஓட்டு எதுவும் கிடையாது, அதனால் நமக்கு லாபமும் கிடையாது. அரசியல் அதெல்லாம் பார்ப்பாங்க, சும்மா எடுத்த உடனே சீட்டு கொடுத்துட மாட்டாங்க. நாங்களும் பல வீடியோக்களை போட்டிருக்கிறோம். அதனால் தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த ஓட்டும் கிடையாது, அவர் லாபமும் கிடையாது. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதிமுகவில் இது கௌரவ போஸ்ட் தான். ஆமாம், தெருவில் நின்று ஓட்டு கேட்டு மக்கள் போட்டு வரக்கூடிய விஷயம் அல்ல, கௌரவ எம்பி சீட்டு. அதனால் மக்களவை அந்த கௌரவ எம்பி சீட்டுக்கு அதிமுகவை பொறுத்தவரை யார் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள், நெடுங்காலமாக இருந்தவர்களுக்கு
2 பேரை செலக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து தென் மாவட்டக்காரராக இருக்கணும், இன்னொன்று வட மாவட்டக்காரராக இருக்க வேண்டும். தென் மாவட்டம் வட மாவட்டம் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு பிக்கப் கிடைச்சிருது. இங்கிட்ட ஒரு 6 தொகுதி, அங்கிட்ட ஒரு 6 தொகுதி, 12ங்கிற கான்செப்ட் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம். ஏப்பா நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க, நம்ம ஊருக்காரங்க, மற்றபடி நம்ம ஆள், நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒட்டுறவான ஒரு பேச்சுக்கு அது அடித்தளமிடும். அதனால் வந்து தென் மாவட்ட நபராக ஒரு நிர்வாகிக்கு அந்த சீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி வட மாவட்ட நபராக நிர்வாகி அந்த ரேஞ்சுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். மற்றபடி வந்து அப்போ தான் வந்து தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள், நிர்வாகிகள் உற்சாகம் அடைவாங்க போட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு பேசி முடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வந்து அறிவிக்கப்படவில்லை அது யாரும் அப்படின்னு. ஜெயக்குமாருக்கு சீட்டு கொடுக்கப்படலாம் பேசப்பட்டிருக்கு. மற்றபடி ராயபுரம் இது மனோ, மற்றபடி 2-3 பேருக்கு தெரியுது. இருந்தாலுமே கூட இன்னும் முடிவாக அறிவிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி வந்து பேசியிருக்கிறார், தொண்டர்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும், மற்றபடி வந்து கட்டாயமாக கடுமையாக உழைத்து நாம் முன்னேற வேண்டும் சொல்லிட்டு தன்னுடைய பாலிசியில் பேசிட்டு போயிட்டாரு. ஆமாம், இன்னைக்கு இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற சமயத்தில் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்னைக்கு எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலுமே கூட அந்த 2 ராஜ்யசபா சீட்டுக்கு இன்னைக்கு தேமுதிக வந்து அடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டாயமாக கொடுக்க கூடாது என்பது அதிமுக நிர்வாகிகளோட நிலைப்பாடு. அதையும் மீறி எடப்பாடி யாரை நிறுத்த போகிறார் ஆமாம் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரிந்தாலுமே கூட கட்டாயமாக தேமுதிகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் விளைவு. ஆமாம், சசிகலாவுக்கு, ஓபிஎஸ்க்கு, மற்றபடி தினகரனுக்கு ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை மீண்டும் எடப்பாடி தேமுதிகவுக்கு செய்ய போகிறாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.